1 கிளாஸ் வந்து புழுங்கல் அரிசி மாவு வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, தேங்காய் துருவல், வெல்லம், அப்புறம் ஏலக்காய் பவுட்ரு. வாங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கிறோம். அது கொஞ்சமாக செய்கிறதுனால கொஞ்சமாக போடுறேன். நிறையா செஞ்சோம்னா நிறையா போட்டுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறமா மாவு போடுறப்ப அப்போ தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு வேகிறதுக்கு தண்ணியை ஊற்றிருக்கிறேன். நான் கடலைப்பருப்பு வேகட்டும். கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது நல்லா அந்த கடலைப்பருப்பு வேகட்டும். வெந்ததுன்னா நம்ம மாவை வந்து ஊற்றிக்கலாம். வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த மாவை வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாவு வந்து புளிக்காத மாவு தான். இட்லி மாவு நம்ம அரைக்கிறோம்ல மாவு, அப்போ அரைக்கிறப்ப கொஞ்சம் எடுத்து வச்சிங்கனாலே இதை செஞ்சுக்கலாம். புழுங்கலரிசி, பச்சை அரிசி எந்த அரிசியில் வேணாலும் இது செய்யலாம். புழுங்கலரிசியில் செய்யணும்னு ஒன்றும் இது கிடையாது. இப்போ இதில் வந்து 2 கிளாஸ் தண்ணி வச்சுக்கிறேன். மாவு எடுத்த கிளாஸில் 2 கிளாஸு தண்ணியை ஊற்றிக்கிறேன். ஏன்னா மாவு வந்து வேகணும்ல, வேகாத சொல்ல அப்புறம் வந்து தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும். அதனால் வந்து நல்லா வேகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கிறேன். இதை கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கட்டி இல்லாத கரைச்சிட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து கடலைப்பருப்பு வந்தோடனே இதை வந்து ஊற்றிக்கலாம். அம்மா உங்கள்கிட்ட ஒரு கடி ஜோக் கேட்கட்டாமா? இல்லை, இன்றைக்கி வந்து எப்போ பார்த்தாலும் நீயே தானே இது கேட்குற. இப்போ நான் கேட்குறேன். அச்சோ, இதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணல. சரி கேளுங்க. உலகத்திலேயே அதிகமாக வெயிட்டு தூக்குற பூச்சி என்ன பூச்சி? நீ சொல்லு ஆன்சரு. எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் எனக்கு சுத்தமாக தெரியல. இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். அதாவது நாளைக்கு நைட்டு 9 மணிக்கு தான் ஆன்சர் உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளே உங்களுக்கு முன்னாடியே ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வெந்துடுச்சு. வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து தண்ணியை நம்ம அடுப்பில் சிம்மை வச்சுட்டு ஊற்றிக்கலாம். வச்சு இப்போ கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கட்டியும் வந்துடும். அதனால் ஒரே இது இப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா ஒரே அளவாக வேகும். அதனால் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இது ஃபுல்லாகவே இந்தமாரி கட்டி ஆகணும். அதுக்குள்ளார நம்ம வந்து இது வேகட்டும். அதுக்குள்ளார நம்ம வந்து இந்த வெல்லம் வந்து கொஞ்சம் சூடு பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா வெல்லத்தில் வேறு கல்லுலாம் இருக்கும். அதனால் அப்படியே போட்டோம்னா கல்லாக இருக்கும். கொஞ்சம் அதை வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு வெல்லம் கரைச்சிட்டு வந்துடலாம். போட்டுக்கிறோம். ஏன்னா 1 கிளாஸ் மாவு போட்டோம்ல, அதனால் 1.5 கிளாஸு போட்டுக்கலாம். இல்லை கல் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து லைட்டாக இதை சூடு பண்ணி அந்த மாவில் சேர்த்துக்கிறோம். அப்படியே போட்டோம்னா கல்லாக இருக்கும். 1.5 போட்டுக்கிறோம். தண்ணி கொஞ்சமாக கரையிற அளவுக்கு தான் தண்ணி ஊற்ற போகிறேன். ஏன்னா ஏற்கனவே மாவுலாம் தண்ணி ஊற்றியாச்சு. சும்மா லைட்டாக இந்த இது கரையிற அளவுக்கு தண்ணி இருந்தால் இதை கரைச்சிக்கலாம். அடித்து இப்போ வெல்லத்தை கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். வெல்லம் பாவு மாதிரிலாம் காய்ச்ச வேணாம். அப்படியே கரைஞ்சாலே போதும்.
இடிச்சு பாருங்க. இப்போ மாவில் எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நெய்யோ எண்ணெயோ ஊற்ற தேவை கிடையாது. வெறும் வந்து மாவு, வெல்லம் இது மட்டுமே போதும். அப்போ எல்லாருமே ஈஸியாக செஞ்சு பார்க்கலாம். இது கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிக்கங்க. வெண்ணெய் புட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாருமே கண்டிப்பாக இது வந்து நான் வந்து சொல்லிட்டு இந்த வெண்ணெய் புட்டுலாம் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எங்கள் அம்மா செஞ்சு தந்தாங்க. இப்போ வந்து என் பசங்களுக்கு நான் செஞ்சு தரேன். இதெல்லாம் பாரம்பரிய ஸ்நாக்ஸ் மாதிரி. இதெல்லாம் பழைய காலத்து இதெல்லாம். இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல. இப்போ வந்து தேங்காய் துருவில் போடலாம். இது வந்து தேங்காய் துருவிலாவும் போடலாம், அப்படியே கொஞ்சம் பல்லாவும் போட்டால் செமையாக இருக்கும். அது வாயில் கடிப்படுறப்போ இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து நான் துருவியே போட்டுட்டேன். கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் கட்டியானோடனே நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இது சூடாக சாப்பிட்றத விட ஆற வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சுவையான வெண்ணெய் புட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு சின்ன தட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். இந்த டிஷ் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே டேஸ்ட் பார்த்து சொல்லுங்கம்மா. சரி, சூடாக இருக்குது. மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. தமிழ் வந்து சாப்பிட்றியா? சாப்பிட்றேன், கொடுங்க. சூடாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, ஸ்வீட்டாக இருக்குது. அந்த கடலைப்பருப்பு கடி நல்லா இருக்குது. தேங்காய் போட்டிருக்கிறதுனா நல்லா தெரியுது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக டக்குன்னு ரிசீவ் ஆகும்.